முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். நம்ம ஊர்ல குடிநீர் சம்பந்தப்பட்ட புகார்கள் நிறைய வரும் இல்லையா? அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர்ற விதமா தமிழ்நாடு அரசு புனல் அப்படின்னு ஒரு புது ஒருங்கிணைந்த மையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்னு, இந்த புனல்ங்கிற பேரு. இன்னொன்னு, இதோட டோல் ஃப்ரீ நம்பர் 1916. பரீட்சையில இது ரெண்டையும் வச்சு கேள்வி வர நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நோட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த புனல் திட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தண்ணி வரல இல்ல தண்ணி சரியில்லைன்னு எந்த புகாரா இருந்தாலும் சரி, 24 மணி நேரமும், அதாவது எப்ப வேணாலும் இந்த 1916 நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இல்லனா அவங்களோட வெப்சைட் இல்லனா மொபைல் ஆப் மூலமாவும் புகார் கொடுக்கலாம். இந்த முழு சிஸ்டத்தையும் பாத்துக்கிறது நம்ம தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், அதாவது TWAD போர்டு தான். 9? வெறும் 9ன்னு சொன்னா என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? இது நம்ம சுற்றுச்சூழலுக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான நியூஸ குறிக்குது. ஆமாங்க, நம்ம மேகமலை வனவிலங்கு சரணாலயத்துல 9 புதிய உயிரினங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல தாவர சிலந்தி, மேஃப்ளைஸ்னு பலதும் அடங்கும். பாருங்க, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளவு உயிரோட்டமா இருக்குன்னு சொல்றதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். என்வாயன்மெண்ட் சம்பந்தமான கேள்விகள்ல இந்த பாயிண்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாட்டை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நேஷனல் லெவல்ல நடந்த சில முக்கியமான முயற்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம பழங்குடியின மக்கள் செய்யற கைவினைப் பொருட்கள் எவ்வளவு அழகா தனித்துவமா இருக்கும். ஆனா அதுக்கு சரியான சந்தை கிடைக்கிறதில்ல. இந்த குறைய போக்க தான் மத்திய அரசு ரைசா அப்படின்னு ஒரு பிரீமியம் பிராண்ட கொண்டு வந்திருக்காங்க. இனி அவங்களோட பொருட்கள் குளோபல் மார்க்கெட்டுக்கு போகும். இந்த சூப்பரான திட்டத்தை செயல்படுத்துறது யாருன்னு கேட்டா அது ட்ரைஃபெட். இந்த ரீசா திட்டத்தை ஜெயிக்க வைக்க ஒரு 4 விஷயத்த ரொம்ப சரியா பிளான் பண்ணிருக்காங்க. 1, பெரிய பெரிய டிசைனர்ஸை வச்சு புது டிசைன்ஸ் உருவாக்குறது. 2, அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில பொருட்கள் செய்ய பயிற்சி கொடுக்கறது. 3, அவங்க வேலை செய்யற இடங்களை, அதாவது நெசவு மையங்களெல்லாம் அப்கிரேட் பண்றது. கடைசியா 4வது, ரொம்ப அழகான சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பேக்கேஜிங். இதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போறது கிராம பெண்களை வலுப்படுத்துற ஒரு அருமையான திட்டம், கிருஷி சகி ஒருங்கிணைப்பு திட்டம். அதாவது பெண்களையே விவசாயத்துக்கான வழிகாட்டிகளா மாத்துறது. இத வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்கள் சேர்ந்துதான் செய்றாங்க. இந்த பெண்கள் தான் இனி பாரா எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா விவசாயிகளோட நண்பர்களா இருந்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. சரி, ஒருத்தர் எப்படி இந்த கிருஷி சக்கியமாக முடியும்? இதுக்கு ஒரு தெளிவான வழிமுறை இருக்கு. முதல்ல சுய உதவி குழுக்கள்ல இருந்து தகுதியானவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 56 நாள் நல்ல ட்ரெயினிங் கொடுப்பாங்க. ட்ரெயினிங் முடிச்சதும் மேனேஜ்ங்கிற தேசிய நிறுவனம் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவங்க விவசாயிகளின் நண்பர்களா களத்துல இறங்கி விவசாயிகளோட வீட்டுக்கே போய் ஆலோசனை கொடுப்பாங்க. ஓகே, சமூக நல திட்டங்கள் பத்தி பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் பாலிடிக்ஸ், எக்கானமி பக்கம் போலாம் வாங்க. லோக்பால் அமைப்பு பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஊழல ஒழிக்க கொண்டு வரப்பட்டது. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறதா பார்லிமெண்ட் கமிட்டி சொல்லியிருக்கு. அதாவது லோக்பால்ல 2 பிரிவு இருக்கு. ஒன்னு, தப்பு பண்ணவங்கள கோர்ட்டுக்கு கொண்டு போற வழக்கு தொடர்பு பிரிவு. இன்னொன்னு, புகார் வந்தா முதல்ல விசாரிக்கிற விசாரணை பிரிவு. இதுல வழக்கு தொடர்பு பிரிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த முதல் கட்ட விசாரணை செய்யற முக்கியமான பிரிவுக்கு இன்னும் ஆட்களே நியமிக்கப்படலையா? இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அடுத்து ஒரு குட்டி அப்டேட். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இத பத்தி ஆராய ஒரு பார்லிமெண்ட் கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டியோட பதவி காலத்தை இப்போ 2026ஆம் வருஷம் நடக்க போற மழைக்கால கூட்டத்தொடர் வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. CGSFI 2.0 பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். இது குறுநிதி நிறுவனங்களுக்கான ஒரு கடன் உத்தரவாத திட்டம். அதாவது இந்த சின்ன சின்ன ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் பேங்க்ல கடன் வாங்க போனா அவங்களுக்காக அரசாங்கம் நான் கேரண்டின்னு சொல்லும். கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு இப்படி கேரண்டி கொடுக்கறாங்க. இதனால அந்த நிறுவனங்களுக்கு ஈஸியா கடன் கிடைக்கும். அவங்களும் நிறைய பேருக்கு கடன் கொடுத்து உதவ முடியும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது சில முக்கியமான ரிப்போர்ட்ஸ். நம்ம நாட்டுல சுற்றுச்சூழல், நீதித்துறை எல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். 5.4 லட்சம், அதாவது 5.15 லட்சம். இது ஒரு சாதாரண நம்பர் இல்ல, கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு நம்பர். இது எதை குறிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். ஆமா, இந்த 5.4 லட்சங்கிறது நம்ம நாட்டுல இருக்கிற நுகர்வோர் நீதிமன்றங்கள்ல பெண்டிங்ல இருக்கிற வழக்குகளோட எண்ணிக்கை. இது 2020ல இருந்து 21% அதிகமாயிருக்கு. ஏன் இவ்ளோ கேஸ் தேங்கி கிடக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் கிட்டத்தட்ட 40 பதவிகள் காலியா இருக்கிறது தான். இது மட்டும் இல்ல, இந்த ஆணையங்கள்ல பெண்களோட பங்களிப்பும் 29% குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நிஜமாவே கவலைப்பட வேண்டிய விஷயங்கள்.
சைட்டிஸ். நீங்க சுற்றுச்சூழல் பத்தி படிக்கும்போது இந்த வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு சர்வதேச ஒப்பந்தம். சிம்பிளா சொல்லணும்னா, அழிந்து போற நிலைமையில இருக்கிற விலங்குகள், தாவரங்களோட வர்த்தகம், அதாவது வியாபாரம், அதோட அழிவுக்கு காரணமா அமைஞ்சிடக்கூடாதுன்னு பாத்துக்கிறது தான் இதோட வேலை. இது சட்டப்படி எல்லா நாடுகளையும் கட்டுப்படுத்தும் ஒரு ஒப்பந்தம். சரி, இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம மாநில விலங்கு நீலகிரி வரையாடு இருக்கு இல்லையா, அதோட வாழ்விடம் இப்போ கேரளாவில் இருக்கிற சொக்கரமுடி மலைகள் வரைக்கும் பரவி இருக்காம். இது வரையாடுகளை பாதுகாக்க நாம எடுக்கிற முயற்சிகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. சரி, கடைசியா சில முக்கியமான தகவல்களை ஒரு குவிக் ஹிட்ஸ் மாதிரி வேகமா பாத்திரலாம் வாங்க. முதல்ல மார்ச் 23. இந்த நாள் பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு ஆகியோரோட தியாகத்தை நினைவுகூர ஷஹீத் திவாஸ். அடுத்து உலக காசநோய் தினம் சம்பந்தமா ஒரு பெருமையான விஷயம். உலக சராசரியை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு வேகத்துல இந்தியாவுல காசநோய் பாதிப்பு குறைஞ்சிருக்கு. கடைசியா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். பிப்ரவரி மாசத்துக்கான ICC சிறந்த வீராங்கனை விருது நம்ம இந்தியாவோட அருந்ததி ரெட்டிக்கு கிடைச்சிருக்கு.